இன்றைய தினமலை செய்தியில் உத்தரப்பிரதேசத்தில் 14 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த கர்ப்பமாக்கிய முஸ்லிம் மத குருவை போலீசார் கைது செய்தனர். ரம்ஜான் பண்டிகை வரும் நேரத்தில் இப்படியா? தேர்தல் சமயத்தில் ஒரு இலவச திட்டத்தை அறிவித்து அதற்காக தாராளமாக செலவிட அனுமதி கோருவதை எப்படி ஏற்பது? இலவச மின்சார வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. மேலும் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்தால் நாடு உருப்படுமா? கடன் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி தடைபடுவதாக கண்டிப்பு. இதற்கெல்லாம் நிதி எங்கிருந்து வருகிறது என கேள்வி எழுப்பியுள்ளது உச்ச நீதிமன்றம். நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கு அதிகமான உணவகங்கள் 6 ஆண்டுகளாக வருவாயை மறைத்து 70,000 கோடி ரூபாய் மோசடி. இது எப்படி என்றால், உணவுக்கான ரசீதுகளை வழங்கப்பட்ட பின் நவீன பில்லிங் மென்பொருளை பயன்படுத்தி கணினியில் அந்த பதிவுகள் அழிக்கப்பட்டு வரி ஏய்ப்பு நடந்துள்ளது. மோசடி பலவிதம், இதில் ஒரு வகை. வணக்கம்.